என்னால் யார் தோற்று விடுகிறது? எப்படி எப்படி யாருங்க? சுந்தர பலராமர் அந்த திட்டனுக்காக இருந்த திட்டனுக்கு முன்புறத சுந்தர பலராமர் அந்த திட்டனுக்காக பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. உலகத்தில் எத்தனை சக்கரவர்த்தி? எத்தனை சக்கரவர்த்திங்க? 5 சக்கரவர்த்திகள். ஆமா. அவருக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? சொன்ன சொல்ல பின்னப்படுத்தாதவர்கள் என்று கூறுவார்கள். ஒரு சொல்லு சொன்னா அதை முடித்து வைக்கணும். அதுக்குதான் அந்த சக்கரவர்த்தி பேரு. ஆமா. அந்த சக்கரவர்த்தி யாராரு? குரு சக்கரவர்த்தி. ஆமா. நல சக்கரவர்த்தி. நல சக்கரவர்த்தி. சிவ சக்கரவர்த்தி. சிவ சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி. நான் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. 5 சக்கரவர்த்திகளே. ஆமா. நான் ஒருவன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. இந்த வடமதுரை மன்னன். ஆமா. அப்படி வாழ்ந்தாலும் இத பாத்திரியா கால பாப்பா டைடோ கதுயா டைடோ மக்கள் ஆமா பலவித தொழில் செய்யறாங்க. அவர் குடும்ப பிழைக்கணும் விவசாயம் செய்வாங்க. பாமர மக்கள் ஆமா பூமியை பிளப்பதற்கு கலப்பாயுதம் வைத்திருப்பாங்க. கலப்பாயுதம் வைத்திருப்பார். என்ன ஆமா ஆயுத பூஜை போடுவாங்க. என்ன அந்த கலப்பாயுதத்தை வைத்து எதிராளி யாராய் வந்தால் அவரை அடித்து அவர் மண்டையை பிளந்து விடுவேன். மண்டையை பிளந்து விடுவீங்க. நான் மட்டுமா? யார் யார்? என் உடம்புல யார்? அந்த பூமாகா பூமாதேவி. உலகத்திலே தேவி பட்டம் பெற்றவர்கள். ஆமாம். லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி, பாரதா தேவி, கங்கா தேவி, இந்த பூமாதேவி இவர்கள் தேவிகள். ஆமாம். அந்த பூமாதேவி ஒரு நாள் எங்கே சென்றார்? எங்கே? என்னுடைய தம்பிருக்கிறான கோபால கண்ணன். அந்த கண்ணன் முன்னே சென்று சுவாமி இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை. நீங்கள் தான் பூமி வாரத்தை குறைக்க வேண்டும் என்று வாக்களித்தார். உடனே பார்த்தான் பரந்தாமன் உமா முன் போல சென்று திரைதனை தாங்கி வருவார். ஆமாம். உன் பூமி வாரத்தை குறைக்கிறேன் என்று இந்த யுகத்திலே துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதரித்திருக்கிறார். ஆமாம். முன் யுகத்திலே என்ன தெரியுமா? என்ன? திரேதா யுகத்திலே அவனோ ராமாவதாரம் எடுத்தான். ஸ்ரீராமாவதாரம் எடுத்தார். யாரு? உங்கள் தம்பி கண்ணபுரான். ராமாவதாரம். ஆமாம். நான் என்ன அவதாரம் தெரியுமா? என்ன அவதாரம்? நான் லக்ஷ்மணாவதாரம் எடுத்தேன். அந்த நேரத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்டது ராவணனால். ஆமாம். அப்படி ராவணன் ஏற்பட்ட அந்த 14 வருடம் அவர் சென்ற பிறகு கானகத்திலே நானும் பின்துடன் சென்று எத்தனையோ பக்தருக்கு அவனுடைய அருள் பெற்றது. உடனே அந்த பிறகு 4 பிறந்தார்கள். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். அப்படி பரதன் சத்ருகன் இல்லாமல் நான் மட்டும் அந்த ராமன் பின்னாடியே புறப்பட்டு சென்றேன். லக்ஷ்மணன் இருக்கும்போது அப்படி அனைத்தும் ராவண சம்மாரம் முடித்து அயோத்தியா நேரத்தில் பார்த்தார். யாரு? ராமர். லக்ஷ்மணா
இவ்வளவு கஷ்டத்தில் என்னோட வருகின்றாயே நீ ஏது என்ன கேட்க கூடாது. ஆமா. என்னால உனக்கு என்ன லனம் பல பலன் உண்டு. பலன் தேவையா? ஆமா. என்று கேட்டார். நான் என்ன அண்ணா எப்பொழுதும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி நீ. ஆமா. அந்த வரத்தை கொடுத்தா போதும்னு சொல்றாரு. நாம் இருவரும் உடல் இரண்டா இருந்தாலும் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வரம் கொடுத்தா போதும். அண்ணன் தம்பி பிரிவு என்பது இருக்கக்கூடாது. ஆமா. நம்ம பார்த்து மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாரு. உடனே எங்க அண்ணா சொன்னார், என்ன லட்சுமணா, இப்பிறவிலே நீ எனக்கு தம்பியா இருக்கிறாய். ஆமா. அடுத்த பிறவிலே நான் உனக்கு தம்பியா பிறக்கணும். நீ எனக்கு அண்ணனா பிறக்கணும். நான் கேட்கணும் அப்படின்னு உனக்கு நல்வரம் அளித்தேன். அப்படி என்று வரம் கொடுத்தார். அதனாலே இப்பிறவிலே நான் அண்ணனாக தம்பி கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறோம். ஆமா. முன்பிறவி நான் யாரு? லட்சுமணன் தம்பியா இருந்தீங்க. என்ன அண்ணன் அவரு பகவான் கண்ணபுரான் ராமர். ஆமா. இப்பிறவில அவன் கண்ணன். ஆமா. அவனுக்கு நான் அண்ணன். அப்படி அண்ணனாக இருந்தாலும் இந்த வடமதுரையிலே எருமையோடு வாழ்ந்து வரீங்க. அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்ன யாரா காணப்பட்டு வந்தா? ஆமா. யாரு? வடமதுரை ஆட்சி மதுரை நம்முடைய நாட்டு மக்கள் சாமமா இருக்கின்றார். நம்முடைய எதிர்காலத்தில் சாமம் யாதொரு குறையிலே யார் ஆகி வந்தால் நான் யாரு தெரியுதா? நீங்கள் யார்? அத்தினாபுரத்திலிருந்து விதுர மகாராஜா நான் வந்திருக்கிறேன். அப்படிங்களா? நான் பலராம சக்கரவர்த்தி இருக்கின்றாரா? உள்ளே இருக்கின்றார். அவரிடம் சென்று அத்தினாபுரத்திலிருந்து விதுர மகாராஜா வந்திருப்பதாக உரைத்துட்டு வாங்க. ஐயா நமஸ்காரம் ஐயா. ஆசீர்வாதம். அத்தினாபுரத்திலிருந்து விதுர மகாராஜா நம்மை தேடி வந்திருக்கார். யார் அது? விதுர மகாராஜா. வில்லிலே சிறந்தவர். ஆமா. சொல்லிலே நிறைந்தவர். அப்பேர் கொத்த விதுராழ்வார். ஆமா. எம்மை காணப்பட்டு வந்திருக்காருன்னா வருபவரை எதிர் சென்று விசாரிப்பது இருப்பருடைய கடமை. ஆமா. சீக்கிரம் சென்று உயர்ந்த ஆசனோடு ஆகட்டங்க கொடுத்துருங்க. மறுபடி சொல்றேன் ஐயா. மறுபடி ஒருத்தருவா. ஆமா. ஐயா சக்கரவர்த்தி யாரு? விருதாழ்வாரே, தாங்கள் சமந்தானே? பெருமையா இருக்கேன். உங்க அண்ணா நல்லா இருக்காரு. விராட் மகாராஜா நல்லா இருக்காரு. அதுக்குள்ளே பாண்டு மகாராஜா பெருமையா இருக்காரு. அதுக்கு அதாவது உங்க நாட்டு மக்கள் சேமம் அண்ணா பிள்ளைகளா எப்படி இருக்காங்க? பெருமையா இருக்காரு. மகாராஜா நம்ம ஊர்ல மீன் பிடிச்சாங்களா? என்னங்க அவர் என்ன மீன் யாரை பார்த்து தலை விட்டுறாரு? இல்லைங்க, நான் அவருடைய யோகக்ஷேமங்களை நான் கேட்கிறேன். நீ என்னடா அதிர்ச்சியமா மீன்
இல்லைங்க மழை பெஞ்சு வெள்ளம் பெருத்துக்கினே இருந்து மீன் அதிகரிச்சு போச்சு அதான் மீன் புடிச்சாங்க என்ன கேட்கக்கூடிய கேள்வியா நாங்க ஒதுக்குடா ஏரிக்கார ஏழை எடுத்துட்டா வந்துட்டு ஐயா படிக்க தெரியாது அகட விகடமா பேசுறான் இருக்கட்டும் அவனை மன்னித்துடுங்கள் சரி இருந்த போதும் அத்ராபுரத்தை விடுத்து இந்த வடவிலைக்கு என்னை காண விசாரிச்சீங்க நீங்க வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க அதற்குண்டான பதில் தான் உங்களுக்கு சொன்னேன் நான் என்னை நாடி வந்த விசாரம் என்ன தங்களிடோ நான் வந்தேனோர் மங்களத்தை குறித்து அதை சங்கதிகள் என்னமோ பயங்காமல் உரைப்பது சக்கரவர்த்தி மங்களம் என்பது மங்களம் எனக்கு தெரியுமே யாருப்பா எங்க ஊர்ல போண்டா வைக்கிறாள் மங்களம் பொழுது போன போண்டா வியாபாரம் பண்றோம் ஆமா ஆமா மங்களம் அந்த அம்மா பேரு மங்களம் மங்களம் அந்த மங்களம் என்பது பல வித விசேஷத்தை குறிப்பது ஆமா மங்களகரமான அண்ணா இது அருமையாத்தான் நம்ம பஞ்சிப்பேட்டை ஆமா பாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோயிலை 18 காப்பு கட்டி பெருமையாக தானே இது மகாபாரதம் நடக்குது இது ஒரு மங்கள விஷயம் அது மட்டுமல்ல ஒரு திருமணம் செய்வாங்க அது ஒரு மங்கள விஷயம் புதிதாக ஒரு மாடி வீடு கட்டி அது கிரப்ப செய்வாங்க அது ஒரு மங்கள விஷயம் என் நாட்டுல நடக்கலையே அந்த பட்ட ஒரு மங்கள விஷயம் நடந்து அந்த மங்களத்தை பார்க்க என்ன நாடி வந்தீங்களா மங்களா மூடுங்கள் இவ்வளவு நேரமா பேசி வந்தீங்க நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்ப சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஏதோ மனது தடுமாறுகிறது வீடு தெரியாத வீடு வந்துட்டீங்களா அதெல்லாம் இல்லைங்க நாடு தெரியாத நாடு ஆமா எதற்காக இப்படி வந்தீங்க நீ கேட்ப நியாயமா நான் எப்பேர் கொண்டவருக்கு உங்க தங்கையை கேட்கிறேன் ஏன் கேட்கலையா உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தங்கையே சத்தம் ஐயா உங்க அண்ணா பிள்ளைக்கு பெண் கேட்க என்னுடைய தமிழன் பிள்ளை துரியோதன மகாராஜாவுக்கு உங்க தங்கைய சுமதியை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்ன சொல்றீங்க உண்மையாவா ஆமா வேடிக்கை வார்த்தை இல்லையே இல்லைங்க பரிபூரணமா சம்மதம் கேட்க தான் வந்திருக்கேன் என்ன சமதியாக வந்துக்கிறியா ஆமாங்க என்னடா பெண்ணு கேட்க வந்தவரு வீடு தெரியாது வந்தியா நார்த்திரி வந்தியா அப்படி கேட்கிறேன்னா நாங்க யாரு எதுக்குள்ள வாசிகள் இவங்க யாரு சத்திரியர் பெரிய பணக்காரோ இவங்க நினைச்சா எந்த நாட்டு ராஜாவுக்கு பெண்ணு வேணாலும் கேட்கலாம் இந்த குடிசிய நாடி என் தங்கியை தேடி வந்தாரு அதனால என்ன உள்ளம் படைத்தவர் அப்படின்னு தான் ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன் உண்மையிலே என்னுடைய தங்கையை உங்க அண்ணா பிள்ளைக்கு கேட்டு வந்துக்கிறேங்க இலக்கு மீத்த யோஜனை கொண்டு இலக்கு மீத்த யோஜனை கொண்டு
தேடி என் தங்கைக்காக வந்தீங்களா? உங்க தங்கிய பெண் கேட்டு வந்திருக்கேன். சந்தோஷம். உங்களுக்கு சம்மதம் தானே? இருங்க, எனக்கு சம்மதம் தானே. என் நாட்டு மக்கள், எதிர்குலவாசிகள், தாய் தந்தையர் இவர்களை கேட்டு பிறகு ஒப்படைக்கிறேன். அப்படியா? மாற்றம் இல்லையே? மாற்றம் இல்லைங்க. உண்மையிலேயே தங்கையே அண்ணா பிள்ளைக்கு இவருடைய அண்ணா பிள்ளைக்கு தான் கேட்டு வந்திருக்கிறேன். அதனால கொடுக்க சம்மதம் என்றால் எனக்கு ஒப்புதான் கொடுங்க. சம்மதம் இல்லையா? தாய் தந்தையரே, நாட்டு மக்களே, நமது தங்கை சுபத்திரியை துரியோதன மகாராஜா திருமணம் செய்ய ஆசை கொண்டாராம். அவருடைய சித்தப்பா சேனாதிபதி வந்திருக்கிறார் பெண் கேட்டு. நான் தங்கையை துரியோதன மகாராஜா கொடுக்கலாமா? என்னுடைய தாய் தந்தை எதுக்குள்ள வாசி ஒப்புனாங்க. நாட்டு மாடு காரணமே தங்கை கொடுக்கலாமா சாமி? கொடுக்கலாமா? துரியோதன தங்கியா எங்க கேட்டீங்களா பெரியவங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? கேட்டேன். நான் கேட்டு வரேன் பாருங்க. யார கேட்க ஏ தூங்குறவங்களே, நாங்க அவங்கள தான் முக்கியமா கேட்கணும். பொழுது வந்து நம்ம பெருமையா அவங்க தான் சொல்லுவாங்க. சரி கேட்பா. ஏ தூங்குறவங்களே, ஒரு கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஐயா, என் நாட்டு மக்களை கேட்டேன், அனைவரும் என்ன உரைத்தா? பெற்றோரை கேட்டேன், எதிர்குலவாசிகளை கேட்டேன். ஆமா, அனைவரும் ஒப்புக்கொண்டார். நீங்க என்ன கேட்டீங்க? உங்களுக்கு விருப்பம் தானே? ஆமா, அதனால ஒப்புதான் உங்களுக்கு. இதோ என்ன அவசரப்பட்டுட்டு நாங்க இந்த கொடுக்கிற தாம்பூலம் ஆமா தடைப்பட்டு என்ன தடை? அனைவரையும் கேட்டேன். ஆமா, தாய் தந்தை கேட்டேன், கேட்டீங்க. நாட்டு மக்கள் கேட்டேன், கேட்டீங்க. எதிர்குலவாசி கேட்டேன். அனைவரும் கேட்டீங்க. ஒருவரை கேட்காம விட்டேன். ஒருவர் என்றால் அது யார்? தெரியாதா? யார் யார் யாரு? யாருங்க? தெரியாதா? ஏங்க நாட்டு மக்கள் கேட்டீங்க, குடிமக்களை கேட்டீங்க, உங்க இனத்து வரையும் கேட்டுட்டீங்க. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி போல விலகி வரக்கூடிய யாரு? யாருங்க? ஆனால் எனது தம்பி அது மாதிரி எப்பாடியோ. ஐயா, ஆனால் எனது தம்பி அது மாதிரி எப்பாடியோ. என்ன சொன்னாரு? சொன்னீங்களா நீங்கதான்? என்ன சொன்னேன்? ஆனால் எனது தம்பி அனுமாரு எப்படியோ. என் தம்பி அனுமதி எப்படியோன்னு நான் சொன்னேன். ஆமா, நீ எனக்கு ஒரு நினைவு கூட்டிட்ட. அனுமாருன்னு. ஆமா, உன் யுகத்திலே நாங்கள் அவதரித்தோமே. ஆமா, ராமலட்சுமணரா. ஆமா, ஆமா. அந்த நேரம் தென்னிலங்கை வேந்தர் ராவணன் ராவணன் தண்டகாரண்ய வனத்திலே சீதை தங்கியிருக்கும் நேரத்திலே மாயமாக வந்து மானை காண்பித்து அதன் மீது ஆசைப்பட சீதை. ஆமாம், அதை தேட நானும் என் தம்பி புறப்பட்டீங்க. அந்த நேரம் மாயமா வந்து ராவணன் சீதையை சிறை கொண்டு போனான். களவாடி சென்று போயிட்டார். களவாடி சென்ற பிறகு ஆமா, கஷ்டப்பட்டோம், மலைந்தோம், திருந்தோம் சீதை தேட. அந்த நேரத்திலே கிழக்கந்திலே ஆமா, அந்த யாரு யாரு? அனுமார், அனுமான் ஆஞ்சநேயர். அந்த நேரம் எங்களுக்கு துணையா இருந்தாரு. துணையா இருந்து கடலை தாண்டி தென்னிலங்கை சென்று சீதை இருப்ப கண்டு எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தான். ஆமாங்க. யாரு? ஆஞ்சநேயர். அனுமானு பேரு.
நான் இப்ப அனுமதி என்ன? ஆமா. அந்த அனுமார் யார் இருந்தது? யார் இருந்தது? என் தம்பி ராமனா இருக்கும் பொழுது துணையா இருந்தாரு. அவருக்கு என்ன சேஷ்ட? என்ன குரங்கு சேஷ்ட? ஆளிலே சேஷ்ட. ஆமா. என் தம்பிக்கு எங்க? சொல்லிலே சேஷ்ட. சொல்லிலே சேஷ்ட. அப்பேர் கொண்டவரை ஒரு சொல்ல 9 சொல்ல சொல்வாரு. 9 சொல்ல 1000 சொல்ல மாத்துவான். ஆமா. அப்படிப்பட்டவனை ஆயத்து கேட்டு பார்க்கின்றேன். ஆயத்து கேட்டு பார்க்கின்றேன். அப்பா நான் என் அருமை தம்பி கோபால கண்ணன் பூபானவர் தீர வந்தேன். அந்த கண்ணனை அழைத்து நான் பிறகு சொல்றேங்க. நீங்க சொல்றது நியாயமாங்க. ஏங்க நாட்டுக்கு மன்னன் நீங்க, ஆமா. பெண்ணிற்கு அண்ணன், ஆமா அப்பேர் கொண்டவர் நீங்க. போயும்போது ஒருத்தருக்கு தம்பி ஆயிடுச்சு கேட்டு தரணுன்றீங்க. நீங்க ஒருத்தர் சொன்னா போதாதா? இதுதாங்க நான் எதனா நாட்டிற்கு மன்னன், சுபத்திரைக்கு கண்ணனுக்கு அண்ணன். ஒரு மன்னன் நீங்க ஒரு வாக்கு சொன்னா போறாதா? சின்னவரை கேட்டுதான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. அது முறையில் என்று நான் சொல்றேன். அதெல்லாம் இல்லைங்க. சிறிய பாம்பா இருந்தாலும் பெரிய தடிக்கோல் கொண்டுதான் அடிக்கணும். சின்ன பாம்புன்னு விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, அது கடிச்சா என்ன ஆகும்? போயிடுவோம். நம்ம ஏறிவிடுவோம். அதிகமான விஷயம். அப்படிப்பட்டவன் அப்பேர் கொண்ட விஷயம்னா விஷயத்துக்கு சம்மதம் ஆவாரு. கண்ணா அப்பேர் கொண்ட பத்தி ஏன் அவ்வளவு பெருமையா சொல்றீங்க? அவரை பத்தி அவன் பெருமை தெரியாதா? அந்த பானாலின் ஏதாயிலும் சூது செய்வாரு. அவன் சொன்னா சொல்ல மாட்டான். என்ன ஒரு நேரத்திலே என்னுடைய தம்பி அவனுக்கு எத்தனையோ மனைவி. அதுல ஒருவள் சத்தியபாமா 12,000 கோபிகாத்திகள். ஆமா. 8 பட்டவஸ்திரிகள். ஆமா. ராதா ருக்மணி, மங்கலட்சுமி. இதிலே ஒருவர் சத்தியபாமா. அந்த சத்தியபாமா தனியா அழைத்துக்கொண்டு கங்கா நதியில சென்று நீராடி கொண்டு இருந்தார்கள். ஆமா. கரை மீது என் தம்பி அமர்ந்துட்டான். சத்தியபாமா சென்று ஜலத்தை நீராடினாள். அந்த நேரம் மாயமா ஒரு மலர் பாரிஜாத மலர் நதியிலே எடுத்து வந்தது. பாரிஜாத மலர் நதியிலே எடுத்து கொண்டு வருதுங்க. எல்லா தாய்மாருக்கும் ஒரு ஆசை. அந்த பாரிஜாத மலரை பார்த்துட்டா சத்தியபாமா அவ அந்த மலர் வருத ஜலத்துல தாவி பிடிச்சால காப்படல நாயகா பாரிஜாத மலர் எவ்வளவு அற்புதமா போகுது. மலர் எனக்கு வேணும், என் கூந்தலை சுட்டுக் கொள்ள வேண்டும். அந்த மலரை எனக்கு எடுத்து கொடுங்க, சீக்கிரம் வாங்க ஜலத்தி இறங்கி. ஆமா அப்படி ஆயிடுச்சா? கடமையில ஆமாங்க. ஓடுற நதியில போய் இறங்க முடியுமா? இறங்க முடியாது. நினைச்சா எதுவும் செய்வான், செயல்படுவான். இருந்தாலும் அவனுடைய மாளிகை காட்டுறதுக்கு மாளிகை சத்தியபாமா ஒரு மலருக்கு அவ்வளவு கஷ்டப்படுற. ஆமா. உனக்கு 1000 மலர் மறுபடி செய்யறேன் அப்படின்னு அந்த மலை எழுது எங்கே? பொன்னுலகத்திலே, தேவலகத்திலே. ஆமா. தேவேந்திர நந்தவனத்திற்கு இந்த பாரிஜாத மலர் எங்கிருந்து? பொன்னுலகத்துல, தேவலோகத்துல. ஆமாங்க. அந்த மண்ணுலகத்தில் இருந்து கங்கா நதியில இருந்து. ஆமா. நினைத்தா தேவேந்திரன். ஆமா. அந்த நந்தவனமே வந்து எங்க வந்தது? பூலோகம். ஆமா. சத்தியபாமா ஜலத்துக்கிறார். ஆமா. கரை மீது வந்து அவன் பக்கத்துல சத்தியபாமா நீரை விட்டு வாடி ஆசைப்பட்ட மலர் பாரு, நந்தவனமே வந்துடுது அப்படின்னு காமித்தாங்க. அந்த மாதிரி பெருமையான வருமா? மாயா வினோதனவர் கொண்டு வரக்கூடிய நந்தவனத்திலே பூலோக வர செய்தான். உன் நம்பிக்கை திருமணம் செய்வானோ செய்ய மாட்டானோ, என் வார்த்தைக்கு ஒப்புக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ. அப்படி அவர் முடியும் என்று சொன்னா முடியும். ஆமா. ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா
அண்ணா துரியோத மன்னருக்கு நம்ம தங்கையை கொடுக்கணும் அப்படி சரின்னு தலையாட்டி என்று சொன்னா திருமணமே முடிஞ்ச பாவனை. ஒருவேளை அவரு முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாது காரியம் முடியாது. முடியாது காரியங்கிற சொல்ல என் தம்பி முடியும் முடியும் என்று சொன்னா முடிஞ்ச பாவனை பாவனை முடியாதுன்னா காரியமே முடியாது. அண்டமே இடிந்து விழுந்தாலும் சரி சரி ஆழிய சொல்லக்கூடிய சமுத்திர பொங்கி இந்த உலகமே ஜலப்பிரளம் புரண்டாலும் சரி ஆமா முடியே முடியாது. சரிங்க ஏங்க சரி அவருடைய விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க விருப்பத்தை கேக்குறேன். உங்கள் மனதிலே உங்க தங்க சுமதிரியே யாருக்கு கொடுக்கலாம் என்று உங்களுடைய மனக்கருத்து ஒரு ஒரு முடியா ஒரு என் மேல ஒரு சந்தேகமா அதிகமா கேக்குதுங்க. முடியா ஒரு வார்த்தை சொல்லுங்க. முடியா அகத்தின் அழகி முகத்தில் தெரியுமா அடுத்ததை காட்டுமா அலிங்கம் போல் கண்ணாடி சொல்லுவாங்க. அடுத்ததை காட்டுமா கட்டுகளவு முகம் ஆமா என் முகக்குரிய உடலாக பார்க்கிறிய உனக்கு முகமாட்சியோடு சந்தோஷமா இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் வாச்சாவே சொன்னா என் மனம் சந்தோஷப்படும். உங்க அண்ணா விலைக்கு நான் கொடுக்க என் சம்மதமா கேட்கிறீங்க. ஆமா ஐயா சம்மதம். அந்த சர்ப கொடி படத்த தனந்தூரி யோதனுக்கு தங்க சுமதிரைய தரே தங்க சுமதிரைய இந்த சுபத்திரை கல்யாணத்தை ரெண்டு வாத்தியார் எதிர்க்காங்க. யார் யாருங்க? செங்காடு மாசலாமணி வாத்தியார் எதிர்க்காரு. ஆசிரியர் ஒன்றி தலங்க வாத்தியார் எதிர்க்காரு. ஆமா தங்கவேல வாத்தியார். தங்கவேல ஆசிரியர். இந்த வரியில துரியனுக்கு தனரேக வைத்த தனம் படைத்தவன் அவன் கை வந்து தனரக வைத்த கையா தனரக வைத்த கை ஒரு பொருள் மேல கரத்தை வைத்தால் அது வளர்ந்துட்டே வருமா வளர்ந்துட்டே வரும். சர்ப்ப கொடி படைத்த தனங்கர துரியோதனுக்கு வைத்த துரியனுக்கு அப்படிப்பட்ட தனரேக வாய்த்த கரம் படைத்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க நம்ம என்ன சந்தேகமாயா மகாராஜோ எங்க பாட்டி ஒண்ணு கொள்ளமாக்குதுங்க ஒரு கூட்டு கை வச்சீங்கன்னா வந்துடும். உங்க பார்த்தா உங்க அப்பா உள்ள பார்த்தா 2 உங்க பாட்டி பார்த்தா 2 ஆமா உங்க பாட்டனை பார்த்தா 3 எல்லாம் செய்வது காலத்துல இப்படியெல்லாம் 2 3க்கு போறது எப்படி குள்ளமா இருக்கும்? அது எனக்கு மேலதான் இருக்கும். இருக்காது உன்னோட கம்மியா தான் இருக்கும். ஏய் பொருள் மேல கருத்து வச்சாதான் வளரும். ஆமா இந்த மாதிரி மனிதர் மேல வச்சா ஏன் வரப்பிரசாதம் அவன் பிறப்பு அப்படி அப்படி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாய்த்த துரியோதன மகாராஜாவுக்கு கொடுக்க என் மனம் சம்மதம். அது சந்தோஷங்க. சரி இருந்தாலும் தம்பியை கேட்டு ஒப்புதல் தரீங்களா? சாத்தி நீங்க ஓய்வு கொள்ளுங்கள். அது வேணும். என் தம்பி அழைத்து என் கருத்தை உரைத்து அவன் கருத்தை அறிந்து உனக்கு தாமதம் தானே எனக்கு தங்குவதற்கு விடுதி வேண்டுமே. ஓய்வு விடுக்கத்தானே. ஆமா சீக்கிரம் ஓடு. ஒரு அரை அவருக்கு கொடு. என்ன எகிரிக்கு ஓடுற அடிக்க சொல்லல. அவர் தங்கி ஓய்வெடுக்க அடியா இருக்கணும். உள்ள தள்ளி விரிகிறியா? சொல்றியே ஆமா போட்டுக்கிட்டு
வாங்க. கற்றது என்னைக்குமே மறக்கூடாது. சரிங்க. 2 ஆண்டு இப்படி வைப்பாரு நான் நம்பவே இல்லை. உள்ள தள்ளி விடுற கவுனி என்ற. ஆமா. அந்த அம்மா என்னன்னா நீ உள்ள தள்ளி விட்டு வெளியே தாப்பால் போட்டு உட்காருன்ற. நீ செத்தான்னு ஒத்துக்கிற. எதுக்கு அவரை தள்ளி விடுற? நீ எதுக்கு தாப்பால் போட்டு போதும். ஏண்டா ஓ எப்பேர் கொண்டவன். ஆமா உன் மொண்டாட்டி ஆண்ட என்ன தள்ளி விட்டு நீ வெளியே மல்லத்துக்கு வாங்க போற. போதுங்க போதும் அருமையா. அட ஒன்னால முடியல. இந்த புண்ணியால உட்காரு. எனக்கு நீ அறியாதவன தூங்கி. ஆமா அவர் டேய் பரிந்து உட்காருடா. தூங்கிடு வரா. ஏங்க கொண்டாடி சமையல் பாக்குது அவ்வளவு அருமையா இருக்கீங்க. சமையல் பாக்கு வராதுன்னு வந்திருக்கிறாரு. அதனால ஆமா நீங்க போஜனம் புதிக்கும் போது யாராவது பார்த்தா கண் போடுன்னு சொல்லுவாங்க. அதனால திருமலை காவல உட்காந்துக்க போறேன் அப்படி சொல்லிக்கோ. நாடியா சரிடி மிளகு ரசங்க. போய் போய் காவல்காரன் வீட்டுல நான் போஜனம் புஜிப்பது. இந்த ரசம் சக்கரவர்த்தி அரண்மனையில சமையல் அப்படி வேணா. நீங்க மனது இல்லைங்க சங்கோச்சப்படாது. மன சஞ்சலமாயி போச்சு. இல்ல இல்ல இவங்க மனைவி வந்து எங்க வீட்டு வேலைக்காரி. சமையல்காரியா? ஆமா ஆமா சமையல்காரி இல்ல என் தங்கை தான் சமைக்கும். இருந்தாலும் எடுபடி சமையல் பாகத்துக்கு உதவி. ஏன்னா உன் மனைவி நல்லா சமைப்பாளா? அருமையா சமைப்பாங்க. அப்படியா? ஆமா. அந்த ரசமும் பொரியல பண்ணுவா பாருமா. ரசமும் பொரியலும். ரசமும் பொரியல் தனித்தனியா பண்ணலாம். தனித்தனியா சேர்த்து பண்ண சொல்றான் பாரு. இப்படிதான் பண்ணிக்கிறானா? அப்படிதான் பெருமையா இருக்குதுன்னா. அவ்வளவு அருமையா. ஓ அது யாரு நீங்க பாரு. எந்த நேரமா தொலைச்சு இடுப்பு ஓட்டிக்கிட்டு ரைட் ஓட்டிக்கிட்டு என்னடா பண்ணுவ பாரு. இந்த அடுப்பு வந்து தள்ளி போடா. ஏன்டிப்பா இன்னைக்கு நீ மானத்தை வாங்குறியேடி. எல்லா நேரமும் பாத்து வரலாம் புடிச்சு விட்டு. வரலாம். பாட பையா. டேய் வாய் மோரியாடி. விஜய் வாரி நீ சீக்கிரம் போய் விடு. அப்படியே தள்ளி வா டேய். சீக்கிரம் வாடி வாடி. என் தம்பி கண்ணனை ஆடி அண்ணா தம்பி அதில் விடு.
இல்லப்பா கோவிந்தா அப்படியா கோவிந்தா எங்கொட்ட ரமணா எங்கொட்ட ரமணா எங்கொட்ட ரமணா தோரங்கொல்லிகா வாடா எங்கூட்டி எருமாடியே உங்கட்ட ரமணா இல்லப்பா கோவிந்த ரமணா கோவிந்தா வெங்கட்ட ரமணா கிருஷ்ணாலமூர்த்தியே இல்லப்பா கிருஷ்ண பகவானே கிருஷ்ண பகவானா ஏண்டா பகவான் இப்படி தப்பா பேசுறியாப்பா நீ பேசி விட்டு என்ன சொல்ற அப்படியா ஆமா டேய் சரி ஆமா இவன் ஆட்பாட்டுமா பைய மாட்டிக்கினேன் மாலை எடுத்துக்கினேன் என்ன ஊருக்கு போற திருத்தணி போற பெருமாளை பார்க்கும் திருத்தணியே போற பெருமாள் பார்க்கவா அப்போ திருத்தணில அங்க பெருமாள் இருக்கிறாரு திருப்பதியில யாரு கத்து முருக பெருமான் இவங்க எப்ப ஏத்த மாத்துறாங்க திருப்பதி முருகர் தான் ஐயோ உனக்கு தெரியாதா தெரியாது நீதான் சொல்லணும் எவ்வளவு அதிகமா சொல்ற பாரு என்ன திருப்பதியில கத்து பெருமாள் திருத்தல கத்து முருகன் எப்ப இடம் விட்டு இடம் மாத்திக்கிறாங்க அவங்க போய் போட்டாங்க அப்படியா திருப்பதியில திருப்பதியா திருப்பதி வாழக்கூடிய பெருமாளே எனக்கு பெருத்த குறைடா என்னப்பா குறை அது என்ன குறைன்னு நான் என்னன்னு சொல்லுவேன்டா சரி என்ன குறை என் முன்னாடி பசங்க இருக்குதுடா எனக்கு பசங்க இல்லடா என் தலையை தாயுது ஏம்பா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும் உன் பொண்டாட்டிக்கு பசங்க உனக்கு எப்படி பசங்க இல்ல மூலையே காணும் என் பொண்டாட்டி மாதிரி பொம்னியாட்டி குழந்தைக்குதுடா என்ன மாதிரி ஒரு ஆம்னியாட்டி குழந்தை இல்லையாடா மனைவி போல பெண் குழந்தை இருக்குது உன்னை போல ஒரு ஆண் குழந்தை இல்ல அதனால பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பகவானே உன் கிருபையில் என்ன மாதிரி என் கை வேலை பிடிக்க வேலை செய்யும் என்ன மாதிரி ஒரு ஆண் பிள்ளை கொடுத்துட்டா உன் கோயிலுக்கு வரேன் உண்டிய பாக்குறேன் அதுல என் கைய போடுறேன் ஒரு 40 குத்து பழத்தை வாடுறேன் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்றேன் ஏண்டாப்பா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட மாட்டேன் பகவான் உண்டியில கைய போட்டு 40,000 புடி ஆமா பணம் எடுத்து 2 பேருக்கு ஆமா அது கூட என் கூட்டி சேர்த்துக்காத வெளியே ஆளுக்கலாம் கிடையாது இல்லையோ ஏன்டா கேக்குறேன் வீட்டுக்கு போனா தப்பு தாண்டா நடந்துவிடும் தெய்வ குற்றமா ஆயிப்படும் 13 மாசமா நான் வீட்டுக்கா பார்த்து எப்படியா ஊரா கூட்டா நீ ஊர் மேலேயே சுத்திக்கிறேன் அப்புறம் முந்த நாள் பார்த்தா யாரு பக்கத்து வீட்டு பசராம என்ன பண்ணா அண்ணா ஏன்னா வீட்டுக்கா வரது கிடையாது பெறாத்தண்டா அன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்து போச்சுடான்றான் ஆம்பளை குழந்தை பிறந்து போச்சு 13 மாசமா நீ வீட்டுக்கே போல ஆண் குழந்தை பிறந்தது எப்படி பிறந்தது பகவான் செயல்றா செயல் இல்ல பகவான் செயல் ஆமா இந்த மெத்து விடா தட்டு விடா மச்சி விடா என்ன வீடு கூரை வீடு பகவான் வந்துக்கிறார் வீட்டு மேல ஏறிக்கிறார் கத்தடி பாத்துக்கிறார் கதவு தரக்கான என் முன்னாடி மேல ஏறிக்கிறார் 4 ஓலை பிச்சுக்கிறார் உள்ளே இறக்கிறார் என் முன்னாடி ஷக் கொடுத்துக்கிறாரு குழந்தைய பகவான் செயல் அவர் கொடுக்கல குழந்தை செயல் அது ஏதோ ஒண்ணு பிறந்து போச்சு பகவான் இல்லையாப்பா பகவான் இல்ல அப்ப பஸ்ராம வந்தான பால்காரங்க அவங்க வந்துட்டு அவ தூக்கிட்டு போட்டுப்பாங்க அப்படியா சரி போனா போட்ட கேளு கூடிய பக்தி வச்சிட்டு இந்த பஞ்சாயத்திலே அதாவது உயிர் கொத்த தெய்வத்துக்கு மயிறு கொடுக்கறவனு பெறாத்தனே மயிறு இல்லப்பா முடிகாணி அதனால என் மயிறு என் பொண்டாட்டி மயிறு என் சம்சார மயிறு என் ஒய்ஃப் மயிறு என் வீட்டுல இருக்கிற மயிறு எல்லாம் ஒண்ணுதான்பா எல்லாம் ஒண்ணுதான் என் பிள்ளை மயிறு என் பெண்ணுக்கு மயிறு மொத்தம் மொட்டாடிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தனா போய் அப்படி பேஜாரா இருக்குது அங்கதான் விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வாங்கி முடிக்கிட்டேன் இங்கே சாப்பிட்டேன் போறதுக்குள்ள திறனுக்கு வந்து கொயா பயிர் கூறு கட்டி வச்சாலும் அது வாத்தி போய் வாத்தி அவன் முடிச்சுன்னு வதிக்கிறான் என் பிள்ளைங்கடா டேய் வேணாடா உனக்கு என்னடா ஒன்று எவ்வளவு பணம் வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சிக்கனமானதான் வச்சுக்கிறேன் எடுத்து போய் அவனுக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண ஒரு 10 ரூபா வாட்டர் கேன் வாங்கினேன் 1 ரூபாய் பிளேடு வாங்கினேன் மொத்தம் நானே தரான் ரத்தமா போயுது போய் என் மொண்டாட்டியா பக்கத்து வீட்டுக்கார மொண்டாட்டியான்னு தெரியல என் பிள்ளைங்களா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களா தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படி இஷ்டம் இருக்கு துட்டு காதுங்களான்னு கொடுத்து அனுப்பிச்சுட்டு போங்க நான் மட்டும் முடியல வாரி பையில போட்டுக்கணும் முடியல போய் வரணும் சொல்லிட்டு பகவானாண்ட பஸ் பேர்லாம் காலி ஆகி போச்சு என்னடா போன திருப்பதி போய் ஆகணும் என்னடா பண்றது சொல்லிட்டு பஸ்
திருப்புலி 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 தான் திருப்புலி இல்லப்பா திருப்பதி ஆந்திரா பஸ் நமக்கு என்ன புரியல ஏறி உக்காந்துட்டேன் உக்காந்துட்டா டிக்கெட் காப்போம் ஆமா என்ன பண்ணுவேன் 3 பேர் சீட்ல இடம் 3 பேர் சீட்டு 2 குழந்தைங்க அறியாத குழந்தை ஒரு வயசான கை 90 வயசு இருப்பான் நடக்கூட முடியல என்ன பாட்டி போற திருப்பதிக்கு போறாங்கன்னா இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் குச்சி வச்சுக்கிறேன் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காரு வச்சுட்டேன் அப்படியே திரட மாதிரி நின்னுங்கிறேன் டேய் இடம் குச்சி விட்டானே ஏதோ காசு காப்பான் பழகுது அப்படின்னு பாட்டி பேதிய அவனாடி என்ன குடுங்கடி பாட்டி கம்முன்னு என்னாண்டு இல்லாத பணமா ஒண்ணு இல்ல பஸ்ல உட்காந்து போனா எனக்கு வாந்தி ஒரு மயக்கம் வரும் சீட்டுக்கு நான் படுத்துக்கிறேன் சீட்டுக்கு நான் படுத்துக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க அந்த பாட்டி உட்காந்து அது நேரம் தலை வச்சு படுத்துக்கிறேன் அந்த பாவாடி வச்சு உடம்பு வச்சு மறைச்சிக்கிட்டு பஸ் கிளம்பிச்சு படுத்துக்கினேன் இங்கிருந்து போக சொல்ல யாருக்கு வர போச்சு கவுந்து அடிச்சு படுத்தினேன் திருப்பதி சாய்ந்து போகுது தூக்கி போடும்போது மூக்குல ஆட்சி மூடு மழுகுது என்னது மூக்கு மூடும் ஆண்டவான்னு திருப்பி மேலாந்தரிசி பத்தினு ஆண்டவா முகத்தை எப்படா பார்க்க போற ஆண்டவா அப்படின்னு சொல்லி போறேன் இந்த கயமுண்டிக்கு பஸ் ஸ்டாண்ட்லயே மூத்திரம் அடிச்சுட்டு பழுகுது நான் என்ன பண்ணுவேன் தாங்க முடியல போய் வரலான்னு பார்த்தா பேத்தி விட மாட்டாங்க சரி நான் இதுதான் உன்னை டாத்துக்கிட்டு மூஞ்சி மேல குத்துவேன் திருப்பதி போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துக்கிட்டு ஆண்டவான பஸ் சாய்ந்து போய் இந்த ஆயாவால தாங்க முடியல விட்டா பாய் முண்டை ஆண்டவான ஒருத்த மொத்த வாயிலே வந்துடும் நான் என்ன பண்ணுவேன் கீழே விட்டா போய் வெளியே வரும் கண்டக்டர் பார்ப்பான் ஏங்கடா இங்கிருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா என்ன பாட்டினா ஒன்னும் இல்லடான்னு இங்கிருந்து சந்திரி பண்ணா தண்ணி வருதுன்னா என்ன காரணம் தூக்கணும்னா கண்டுபிடிச்சிடுவான் கீழே உடல பாட்டேன் படம் மொத்தம் நானே சாப்பிட்டேன்னா அங்கிருந்து போனேன் திருப்பதிக்கு கீழே இறங்கின பாட்டி தாங்க முடியல சாப்பிடும் போது உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோ அதனால குறைச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனா திருப்பதி போனா பகவான் காணும் இப்ப நீ எங்க போய் பாக்குறது பஞ்சப்பேட்டைக்கு வந்துக்கிறாரு அவருக்கு யார் பஸ் பேர் கொடுத்தாங்க அப்படியா இவரு பாக்கணும் என்னன்னு தேர்த்து போய் சாப்பிட்டு வந்தேன் உங்க அம்மா உன்னை எப்படிதான் பெக்கனாலும் உன்னை பெத்த என்ன பெத்தாங்க காவேரி ரங்கனா அதிர்வாய் உன்னை போதா போன புரட்டாசிக்கு முன்ன வாங்குது போன புரட்டாசி சனிக்கிழமை வர புரட்டாசி 5ஆம் சனிக்கிழமை வரையில் வரும் நல்ல புண்ணியம் வரணும் அண்ணாடிக்கும் 5 ரூபாய் கல்புறதுக்கு நான் எங்கடா போவேன் விலைவாசி ஏறி போச்சு கொளுத்துவேன் 5 ரூபாய் ஜோபில போட்டுப்பேன் இது ஏதோ பண்ணிட்டு வர 2 வருஷமா ஆமா சரி அதனால ஹரிதாதா ரமண கோவிந்தா கோவிந்தா மாலையை போடுவாங்க நீ மாலையை போட்டுக்கிறேன் இந்த அவதாரம் எடுத்துக்கிறீ என்னப்பா அவதாரம் இது ஒரு 10 நாளைக்கு முன்ன ஒரு கிருஷ்ணர் அவதாரம் பார்த்தேன் நான் அது போலயே இருக்கு இந்த மாலை ரூபா கொடுத்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா பகவானுக்கு போட்டு இருப்பேன் ஆமா வரும்போது பொண்ணு மேல இந்த மாலை அது பகவானுக்கு போட்டா தேவி கொட்டமா போடும் ஆமா அந்த பொண்ணு மேல இருக்கிற மாலை இந்த பொண்ணுக்கு போட்டு வைக்கணும் நீ படமாவே ஆயிட்டியா சரி அதனால ஏதோ இன்னொரு மாலை பெரிய மாலை
எம்பெருமானே பக்தா நபானி வேற அப்பப்ப தூக்கி ஏத்துக்கிற உன்னை பார்க்க எங்களாம் கஷ்டப்படுமா கஷ்டப்படாதே எத்தனை தூரமோ அறியப்படலினாதா எத்தனை தூரமோ அறியப்படலினாதா எத்தனை தூரமோ அறியப்படலினாதா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர ஆமா கோபுரம் தெரியுதே கோயில் மறையுதே கோபுரம் தெரியுதே கோபுரம் மறையுதே கோபுரம் தெரியுதே கோயில் மறையுதே கோபுரம் தெரியுதே கோபுரம் மறையுதே கோவிந்த போடுதே முடியல ஏடா கொட்டுவேன் முடிகாணிக்க சொல்லுறா அதோக்கு குடோனு அப்படியா ஆமா ஆமா பகவான் மேல கொட்டுறப்பா அந்த மாதிரி கொட்ட மாட்டாங்க முடி காணிக்கை கொடுக்க இடம் அங்க இது குடோனு நீ எடுத்து போய் சார்பா இந்த மயிர் எடுத்து கொட்டினு நான் மயிராப்பா இந்த மயிர் எடுத்து கொட்டினு தான் சொல்றேன் ஆகட்டும் பகவானி பெருமானி பகவானி என் குறையை தீர்த்த கோவிந்தா என் பெருமானி திருப்பதிக்கு வர சாதனம் தான் படி நடப்பாதையா தான் என் பெறாத்தனை ஆமா இங்கிருந்துலாம் போக மாட்டேன் கீழ் திருப்பதி இருந்தா நான் போவேன் ஏன் இங்க இருந்து நடந்தா யார் கால் தேஞ்சு போட்டு அது எங்க இருந்து அடி தூரத்துக்கு போறதுக்கு கால் நடக்க முடியலன்ற என்ன ஆகுது கீழ் திருப்பதி மேல் திருப்பதி நடந்து வரும் அந்த காலி ஒரு வட்டக்குள்ள காலெல்லாம் மாட்டி போகுது என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு வைக்க கூடாத ஒரு கடை தான் எங்களுக்காக பக்தருக்காக கடை அது சாப்பிட்டோம்னா பேஜார் இல்லாத அப்படின்னு அந்த ஒரு இல்லை வானாம்பா சரி அதுதான் போன போட்டோம் சரி பாக்குறோம் அன்னதானம் போடுறீங்க ஆமா அந்த அன்னதானத்துல எப்போ ஆதியில ஆரம்பிச்சுப்பாரு ஆமா அந்த கல்யாணம் பூசிருக்கா சாம்பார் போடுவீங்க சொல்லுவாங்க ஒரு நீதி நியாயம் இல்ல பத்திரதா துட்டு கோடி கோடியா தந்து கொட்டாள ஊண்டில ஐட்டத்தை மாத்தீங்க என்னென்ன ஒரு நாளைக்கு கோழிக்கறி ஒரு நாள் ஆட்டுக்கறி ஒரு நாள் பண்டிகறி ஒரு நாள் நண்டு குழம்பு ஒரு நாள் கருவாட்டு குழம்பு அப்படி வித விதமா போட்டா சாப்பிடுற பக்தன் சாப்பாடு திருப்தியா சாப்பிடுவாங்க பகவான் இதெல்லாம் போடுவாங்க சொல்லுப்பா நியாயமா பகவான் இதெல்லாம் போடுவாங்க அவர் சைவால் பக்தா ஆமா உன்னுடைய பக்தியை கண்டு வச்சினேன் நீ நினைத்துவது போல கிடைக்க வேண்டும் என்றால் என் தங்கை காளியாதேவி ஆலய சென்றால் நீ நினைத்து சித்தியாகும் அங்க சாப்பிட்டு தான் வராங்களாமா கோயில் படட்டமாங்களாம் போயிருக்கா இங்க ஏன் திருப்பதி மலை மேல கோயில் கறி வச்சா போயிருக்காது எந்த இடத்திலே என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் என்னங்க எந்த விதத்துல நியாயம் சரி பக்தா என் வரி விட்டு பகவானி இருந்தாலும் என்னுடைய பிரதம தெரிந்து கொண்டிருக்கா விளக்கமா சொன்னா சரிங்க தெரிவித்தால் கூட்டம் சொல்லுங்க இது இரண்டு மேற்கத்தியவர் ஆட்சியர்கள்
எதுகுலவாசிகள் ஆச்சேரி ஏதாவது ஏழை முடிவாங்க. ஆமா எதுகுலவாசிகள் இரவிலே சோதனை புசித்து படுத்து உறங்கி விடிய காலை எழுந்து மோத சுத்தம் செய்து கொண்டு நெத்தியில் என்ன வைப்பாங்க? திலர்தான் பொட்டு பொட்டு. என்ன போட்டது? அத குங்கும பொட்டு வைப்பாங்க. நாயத்தான் அதுக்கு பேர் திலதம். திலர்தான் அந்த திலதம் போல விலகி வைக்கிறேன். யாரு வைக்கிறாங்க? என்ன போட்டு வைக்கிறாங்க? ஒரு ஸ்டிக்கர் போட்டுறாங்க, எடுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க, பாத்திரம் ஓட்டுறாங்க, அப்படியே ஓட்டுறாங்க, அதே ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒரு பொட்டு நாம போட்டது ஸ்டிக்கரோ பக்கரோ அந்த பொட்டு அதான் அம்மா போட்டுப்பா. என்ன பகவானே எங்க அம்மா போட்டு வந்துடுறான். திலதம் என்று வைப்பார். திலதம் போல விலகி வைக்கிறேன். விலகி வந்தாலும் ஒரு நேரத்தில் காத்திருக்கின்றேன். ஆமாம். அது எப்படி தெரியுமா? எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லணும். ஒரு நேரத்திலே ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பது வழக்கம். உண்மைதான். ஆடுகளை மாடுகளை ஓட்டி போவார்கள். அந்த ஆயமாயிலே வடக்கு திசையாக காளிகள் மடு ஒன்று இருக்கிறது. காளிங்கன் மடு ஒன்று இருக்கிறது. அந்த காளிகள் மடுவிலே காளி என்று சொல்லக்கூடிய நாக பாம்பு இருக்கிறது. காளி என்ற பாம்பு கொடிய பாம்பு. ஆமா. இந்த ஆடு மாடு எல்லாம் நீராத்த போகிறவது அதையெல்லாம் அடித்து அதையெல்லாம் கொண்டுவிடும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. யாரும் போக மாட்டாங்க. ஆச்சரியம் அந்த பக்கம் பயந்து அனைவரும் அந்த காளிகள் மடுவுக்கு போக மாட்டார். ஒரு நாள் கட்டி அந்த பட்டி கதவை திறந்து ஒரு நாள் கட்டி அந்த ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு சென்றேன். அதிலே ஒரு கண்டானது என்ன செய்தது? அந்த காளிகள் மடியிலே மேதி அந்த காளிகள் மடியில இறங்கி ஜலம் அருந்து சென்றது. அந்த நேரத்திலே அந்த காளிகள் செல்லக்கூடிய நல்ல பாம்பு அவருடைய காலை பிடித்து இழுத்தது. அதை பார்த்த உடனே கண்ணா மணி கண்ணா கண்ணா ஆதிபுலமே அப்படி என்று அழைத்தது. அதை அறிந்தேன். ஓட்டமாக ஓடினேன். அங்கே அந்த காளிகள் நல்ல பாம்பு அந்த கண்டை பிடித்தது. என்ன செய்தேன்? எகிரி ஒரு குதி குதித்தேன். எங்கே? அது நடு கர்ப்பத்தில் ஒரு பாதமும் மற்றொரு பாதம் அதை சேர்த்து படத்தின் மீது ஒரு பாதம் வலது கரத்தினாலே அப்படி வாழை பிடித்து இழுத்து கரகரவனை சுருட்டி கரை மீது எரிந்தேன். கரை மீது எரிந்து அதற்கு ஒரு சாபம் கொடுத்து என்னவென்று
காளிங்கன் காளிங்கா நல்ல பாம்பே எப்போது காளிங்கன் தொடங்க பேரை வைத்து அத்தனை ஜீவதத்களையும் மிரட்டி அடித்தாயோ நீ முன்ன எல்லாம் உன்னை பார்த்து பயந்தாங்களோ ஆமா இனிமுதா கொண்டு உன்னை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது அதற்கு ஒரு சாபம் காளிங்கனாக இருந்த நீ காளியா குட்டியா போவ கடவுள் என்று சாபம் கொடுத்து அடா போய் பெரிய பாம்பா இருந்தால் காளாங்குடியா போ அப்படி சாபம் நல்ல பாம்பா இருந்தது காளாங்குடி நிறைய இப்ப மழை பெய்ஞ்சதுடா அதாவது காளியா குட்டி வரும் அது யாரால உங்களால என்ன தாங்களா அப்படி போக கடவுள் என்று கொடுத்தே சாபம் கொடுத்து அந்த கட்டை காப்பாத்தி ஆயகுலத்தை காத்தி அது எவ்வாறு நீ கொட்டுறது பேசல நான் கொட்டினா உயிரா இருக்க மாட்டேன் எதிர்வாசிகள் ஆடுகளை மாடுகளை மேய்ப்பது வழக்கம் அதை கலந்த சாயத்தை கொண்டு போய் ஒரு விதமாக கொண்டு வந்தார்களே அது கிடையாது வளர்ந்து பெருத்த அதை வளர்த்து அவர்களுக்கு தெரியவில்லை அந்த சாணம் மலை போல் கொட்டிய உடனே பெரிய மலையா வந்து போச்சு அதை வகுத்து அவர்களுக்கு தெரியவில்லை என்ன செய்தீர்கள் எதிர்வாசிகளே நீங்கள் கொட்டி வந்த சாணமானது திடீரென்று வளர்ந்து பெருத்த மலையாகிறது அதற்கு பெயர் சூட்ட வேண்டும் விழா கொண்டாட வேண்டும் என்று உரைத்து விழா கொண்டாடணும் அதை அறிந்த எதிர்வாசி என்ன செய்தார் அண்ணா பணிவண்ணா பெயர் என்றால் ஒன்று தெரியாது விழா என்றால் ஒன்று தெரியாது உங்க திருவாக்கினாலே நீங்களே ஒரு பெயர் சூட்டி என்று உரைத்தார் நான் என்ன பெயர் சூட்டினேன் கோவரத்னகிரி என்று பெயர் சூட்டினேன் பசு விடக்கூடியது வர்த்தனம் அது பசு கூட்டம் அது கிடந்த ஸ்தானமோ ரத்தினம் மலைக்கு கிரி என்று ஒரு பெயர் மலை என்றால் இலக்கணத்துல மலை இலக்கியத்துல கிரி ஆக மூபதத்தை ஒரு பதமாக்கி ஓவரத்னகிரி என்று பெயர் சூட்டினேன் அனைவரும் என்ன செய்தார் எடுத்துக் கொண்டார் பொங்கலுடைய தூக்கி சென்றார் மலை அணிவார சென்று பொங்கல் வைத்து விழா கொண்டாட தொடங்கினார் ஆனா அந்த எதிர்வாசிகள் யாரு தெய்வமாச்சு விழா கொண்டாடுறாங்க கொள்வத்தை ஆளக்கூடிய தேவேந்திரனை வைத்து தெய்வமாக வைத்து விழா கொண்டாட தொடங்கினார் நான் என்ன செய்தேன் நான் தானே பேச சொன்னோம் நான் தானே வழிகாட்டி இருந்தோம் நம்மை மறந்து தேவத்தை குறித்து இப்படி பொங்கல் வைத்து விழா கொண்டாடுகிறார் என்று அக்கா பக்கா உள்ள வரையில சுட்டி காட்டினேன் அதை அறிந்த ஏதோ என்ன வைத்தா பெண்கள் எல்லாம் அண்ணன் சொல்வதுதான் உண்மை அவர்தானே பேச சொன்னார் அவர்தானே வழிகாட்டியா இருந்தார் அவருக்காக தானே விழா செய்ய வேண்டும் என்று அன்றைய என்னை குறித்து பொங்கல் வைத்து விழா கொண்டாட தொடங்கினார் அதுக்குள்ள என்னாச்சு குடும்பத்தை ஆளக்கூடிய தேவதனுக்கு நாத கழகத்தால் தெரிஞ்சு போச்சு தெரிந்து உடனே மேலே இருப்பதினால் அந்த பொருளாகத்திலே தேவதன் சப்த மேகலை ஒன்று கூடிவிட்டான் கூட்டிய உடனே இடி மின்னல் காற்று ஏதோ பொங்கல் வைக்கிறாங்க பாவம் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மலையை சுத்தி அப்போ ஜோடு மழை பெஞ்சா அதுக்கு இடம் கிடையாது அண்ணன் இடம் கிடையாது என்ன செய்யுங்க அடி அக்கா அடி தங்கா அடி மாமி அடி சித்தி அடி இத்தனை வருஷமா அந்த தேர்தல் தெய்வமா வைத்து பொங்கல் வச்சுமே ஒரு சிக்கு செல்லாம் வித்துது இந்த கண்ணை பார்த்து கேட்டு பொங்கல் வச்சுமே அடியா இப்பதானே நான் சேர்த்து பார்த்தேன் கடி கேட்டு அறிவே கடா இருக்குடி கடி நான் பொங்கியா இருக்கட்டி நீ இப்படி பலவேறாக தேவேந்திர உயர்த்தி என்னை தாழ்த்தி பேசுறாங்க அந்த நேரம் நானும் என் அண்ணாவும் மயிலடி வாரத்தை சுற்றி கொண்டு வேடிக்கையாக பார்த்துட்டு வரோம் பாக்குறீங்க இந்த செய்தி என் காலில் விழுந்தது என்ன செய்தேன் அண்ணா எதுல வாசி பெண்கள் எல்லாம் இப்ப அவஸ்தைப்படுகிறார்கள் நீங்க ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன் என்ன தம்பி உதவி கேட்டார் உங்க கரத்திலே உள்ள களப்பாகத்தினால் இந்த மலையில ஊன்றி சுண்டி நுழையும்படி கொஞ்சம் தூவார செய்யணும் சந்து சந்து தூவாரா இலக்கியத்துல சந்து சந்துனா இலக்கணம் அதாவது போறதுக்கு வழி இருக்கு அண்ணாண்டு வழி இருக்காது அதுக்கு மாதிரி தான் தோறும் சொல்லுங்க அப்படி செய்ய வேண்டும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் வைத்தேன் என் நாட்டை கேட்டு மயிலை ஊன்றி தூவார செய்தார் அந்த தூவாரத்துக்குள்ளே சுண்டிவரை நுழைத்து மேலே தூக்கி நிறுத்தி
என்னுடைய சுண்ட விரையிலே ஒரு குடையாகவும் ஆமா அந்த காம்பாகவும் அந்த மலையை ஒரு குடையாகவும் தூக்கி இழுத்தினேன். அங்கே இருந்த ஆடு மாடு மக்கள் அனைவரும் என்னை வந்து சூழ்ந்து கொண்டார். உங்களையே சூழ்ந்து கொண்டது. மேக இருக்கிறது மழை பெய்யும். மேக கலைத்தது, மழை நின்றது, விழா முடிந்தது. பார்த்தா ஓட்டமா ஓடி வந்து தேவதையை காலில் வீணாரு. என்ன தேவதை அது கேட்டேன். அவர் என்ன உரைத்தார்? அண்ணா பணிவண்ணா செங்கமல கண்ணா, எனக்காக செய்ய வேண்டிய பொங்கல விழாவும் உன்னை குறித்து செய்கிறார் என்று என் மனதிலே பொறாமை கொண்டு அதை கெடுக்க நினைத்தேன். அதை தடுத்து நிறைவேற்றி விட்டீரே கண்ணா. தெரியுங்க சொல்லுவாங்க, எழுந்து பார்த்தா எது விட வழி தெரியணும். அப்ப எழுந்து பார்த்தா எது விட வழி தெரிஞ்சாதான் நாம நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்க முடியும். அது பெரிய பழமொழி. அப்படி அது பாழாக்கி போயிருந்து வச்சுக்கா பார்க்கும்போது அது வந்து நம்முடைய குடும்பத்துக்கு சாமமா இருக்காது. அது எதிராளியா இருக்கட்டும். அப்படி பிறர் வயதாரியை நாம் வாழக்கூடாது. என்ன செய்தேன் தேவேந்திரா? என்னவென்று கேட்டேன். எனக்காக செய்ய வேண்டிய பொங்கல் விழா உனக்காக செய்கிறாரே, எனக்கென்று ஒரு நாள் நியமித்து விடு கண்ணா அப்படி என்று தயவா கேட்கிறார். என்ன செய்தேன்? சங்கராதி பண்டிகை. என்ன சங்கராதி பண்டிகை என்றால் பொங்கல் பண்டிகை. முன்னா வரக்கூடாது போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகை உனக்காக இருக்கின்றேன். போகி பண்டிகை எல்லாத்தையும் கொடுத்து கிடையாது. என்ன பண்ணுவாங்க போகி பண்டிகை? இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டீப்பு கொத்துட்டோம், இந்த போகி கொத்துட்டோம். ரொம்ப ஊர்ல கும்பிடுறாங்க, சில ஊர்ல கும்பிடுறது. எங்க ஊர் குண்டியாத்தாங்க பக்கத்துல 3 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்திலே முதலிமா இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, வீடு வாய்ப்பெல்லாம் சுத்தம் செய்து படமாத்தோடு சமயம் செய்து 5 இலையை போட்டு போகி பண்டிகை ஐதீட்டோடு கும்பிடுவார்கள் அந்த முதலிமார்கள். ஆமா, என்ன தெரியுமா, போய் வந்தா தான் எனக்கு ரொம்ப வந்துருக்கு. என் பிள்ளைக்கு திரண்டுக்கு வந்து போய் கொத்துன்னு ஒரு 100 சம வைக்கிறதுக்கு போர் போட்டு வச்சிருந்தாங்க. பசங்களோட சேர்ந்து போய் கொளுத்துட்டு வந்துச்சு ஊர்ல இருக்கிறவங்க 100 சம வைக்க. அதே மாதிரி ஒரு போர் கொளுத்துனா பரவாயில்ல. ஒரு 4-5 போர் கொளுத்தி போச்சு. 4-5 போர் கொளுத்தி போச்சு. எல்லாம் ஓடிப்பிச்சிங்க. என் முள்ள மாட்டிக்கிச்சு. எதுவுமே கூடத்துல வைக்க வச்சிட்டாங்க. திரண்டுக்கு போந்து கம்மி இருக்க கூடாதா? அந்த போகி பண்டிகை 500 ரூபாய் வராது, 5000 ரூபாய் வராது கட்டணும் தெரியுமா? ஆமா, போட்டாங்க. இங்க காலில் விட்டு தான் என்னால முடியும். காலில் வந்துட்டீங்க. அந்த போகி பண்டிகை உனக்காக இருக்கின்ற தேவந்தா என்று அவளுக்கென்று நியமித்தேன். 2வது நாள் அடுத்து வரக்கூடியது பெரிய மங்கள். அதாவது சூரியனுக்காக இருக்கின்றேன். வயசானவங்க நல்லா இருக்குங்க. ஆமா, இந்த பள்ளியில அதுங்களும் போல போய் விட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு மூழ்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். போல அப்படி இல்லப்பா. அந்த பால் ஊற்றி அந்த பொங்கல் வைத்து, அதாவது கிழக்கு திசையா பொங்கல் வேணும். எங்க மகானகார மாமாட்டு கூட சொன்ன செலிம்பு எடுத்துனாரு பேர் அந்த பொங்கல். எல்லா ஆக்ஷன் காமிக்கிறேன். என்ன நீ காமிக்கிறது பண்ணி நாய் எல்லாமே வந்து என்ன இல்லப்பா. பெரிய சொல்லுவாங்க சாங்கியா ஐதீகம். அதாவது அப்படி பொங்கல் போது பால் ஊற்றினா கிழக்கு திசையா வேணுமா? அப்படி பொங்கி விழுந்தா அந்த குடும்பமாவது சேமா வரும் பெரியவங்களுடைய வாக்கு. மொத்தமா போய் 4வது திசை விழுந்தா ஒண்ணு பொங்கல் அது நன்மை. அப்படிப்பட்ட பெரிய மங்கள் சூழ்நிலை அழைக்கின்றேன். அடுத்து வரக்கூடியது மாட்டு மங்கள், அதை மக்களுக்காக அழைக்கின்றேன். அடுத்து வரக்கூடியது ஆடு மங்கள், கண்ணன் மங்கள் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்தர்ஜானியா சொல்லி அந்த நேரத்திலே மறைவாக இருக்கிறது. இந்த திரு ஒன்று வேலை இல்லை. ருக்மணி வீட்டுக்கு போய் வரலான்னு ஒரு ஆசை. ஐயோ, நானும் உன்னோட தான் இருக்கிறேன். நானும் போன வாட்டியாடு போய் வந்துடுறேன். அதாங்க நீ போய் சம்சாரித்தாண்டா. உனக்கு ஒரு வேலை. உன்னிடம் வந்து பகவானை யாரா பார்த்தீரா என்று கேட்டா நான் பார்க்கறது ஒரு உபகாரம், எனக்காக ஒரு உதவி. நீங்க சம்சாரத்தை பார்க்க போறீங்களா? நானும் என் போன வாட்டியாடு போய் வந்துடுறேன். போன வாட்டினா கொண்டாட்டியாண்ட வந்த வாட்டியா? கொண்டாட்டி சொல்லி அதான் சம்சாரத்தாண்ட. சரி, போயிட்டு வா.